எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இன்று தேவை செய்தியின் தலைப்பு பெருக்கம், கர்த்தருடைய பெருக்கம். மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆவிக்குரிய காரியத்திலும் பூமிக்குரிய காரியத்திலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை அவர் பெருக பண்ணுவார். இரட்டிப்பான நன்மையினால் நம்மை முடிசூட்டி அவர் நம்மை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை பரிசுத்தத்திலே பெருக பண்ணுவார். ஆம், கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். கர்த்தர் நிச்சயமாக அந்த பரிசுத்தத்திலே கர்த்தர் பெருக பண்ணுவார். பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியும் சமாரியிலும் பூமியிலும் கடைசி பரிந்தமும் சாட்சிகளாக இருப்பது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகிய கர்த்தருக்கு நாம் சாட்சியாய் இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திலே அவர் நம்மை பெருக பண்ணுவார், நீதியிலே பெருக பண்ணுவார். அது 2 Corinthians 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிற ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை நீதியிலே பெருக பண்ணுவார். தேவ நீதியிலே கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். தேவ நீதி காணப்பட வேண்டும். விசுவாசத்திலே பெருக பண்ணுவார். லூக்கா 17:5 நாம் அதை வாசிக்கலாம். கிருபையிலே பெருக செய்வார். 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். 2 Corinthians 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் நாம் அதை பார்க்கலாம். சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆம், நாம் சோத்திரம் செலுத்தும் போது கர்த்தருக்கு நன்றி பலி சோத்திர பலி செலுத்தும் போது நிச்சயமாக கிருபையில் நம்மளை பெருக செய்வார். சத்துவத்திலே பெருக செய்வார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். ஆத்மாக்களை பெருக செய்வார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். சபைகளை பெருக செய்வார். சபைகள் பெருகும், சமாதானம் பெருகும், பக்தி விருத்தி பெருகும். ஆம், அதை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயம் திரை கர்த்தர் நம்மை பெருக செய்வார். ஆம், கர்த்தருக்கு பயக்கிற மனுஷன் கர்த்தர் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஆம், கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே கர்த்தர் நம்மை பெருக செய்வார். ஆயுசின் வருஷங்கள் பெருகும். அதை நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். நான் அதை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் பெருகும் என்று அதை நாம் பார்க்கலாம். ஆம், நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். கர்த்தராலே நம்முடைய நாட்கள் பெருகும். வேதம் சொல்கிறது, நீ முதிவதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. மேன்மையை பெருக பண்ணுவார். ஆம், நம்முடைய மேன்மையை அவர் பெருக பண்ணி நம்மை உயர்த்தி அவர் நம்மை கனப்படுத்துவார். அதை சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். எப்படி ஜீவித்தால் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். அதாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். ஆபிரகாம் மோரே என்னும் இடத்தில் ஒரு பலிபீடம் கட்டினான். பெத்தேல் என்னும் இடத்தில் ஒரு பலிபீடம் கட்டினான். மம்ரேன் என்னும் இடத்திலே ஒரு பலிபீடம் கட்டினான். ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் இப்படியாக பலிபீடம் கர்த்தருக்காக கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அதை நான் வாசிக்கிறேன்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தர் ஆபிரகாமை திரளாய் பெருக செய்தார். ஆம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை திரளாய் பெருக பண்ணுவார். ஆத்துமாக்களை திரளாய் நமக்கு தருவார். சபைகள் திரளாய், மிகவும் திரளாய் பெருகும். ஆம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது அப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 14 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து தேவனை வணங்கினான். ஆம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான் ஆபிரகாம். கர்த்தர் அவனை மென்மேலும் ஆசீர்வதித்தார். இப்படியாக நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஆபிரகாம் கர்த்தர் மேல் முழுமையாக விசுவாசமாய் இருந்தான். ஆகையால் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். கர்த்தர் ஆபிரகாமை சீமானாய் மாற்றினார். அவன் சீமானாய் கர்த்தர் மாற்றது காரணம் கர்த்தருக்கு முதலிடம் அவன் கொடுத்தான். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது பெருக்கம் ஏற்படும். இயேசு 5 அப்பத்தில் 2 மீன்களையும் 5000 புருஷர்களுக்கு அவர் அதை போஷிக்கும்படியாக அதை ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்தார். ஆம், அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு 5 அப்பத்தில் 2 மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே அந்த 5 அப்பத்தில் 2 மீன்களும் ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்பொழுது அந்த 5 அப்பம் 2 மீனும் பெருகிட்டு அதிகமாயிற்று, பெருக்கம் ஏற்பட்டது. 5000 புருஷர்கள் மட்டும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அங்கே சோத்திரம் செலுத்தும் போது அங்கே பெருக்கம் ஏற்படுகிறது. சோத்திரப்படி இருக்கிறவன் என்னை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் நாம் கர்த்தருக்கு நன்றி பலி சோத்திர பலி செலுத்தும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். மூன்றாவது, கர்த்தரிடத்தில் கொடுக்கும் போது பெருக்கம் ஏற்படும். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆம், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அங்கே இருந்த ஒரு சிறு பையன்தான் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான். ஆம், அங்கே கர்த்தரிடத்தில் அங்கே கொடுக்கப்படுகிறது. 5 அப்பம் 2 மீனையும் அந்த சிறு பையன் கொடுத்தான், கர்த்தரிடத்தில் கொடுத்தான். கர்த்தர் அதை வாங்கி சோத்தரித்து விட்டு கொடுத்தார். அது பெருக்கம் அடைந்தது. ஆம், கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது மற்றும் நம்முடைய ஆவிய ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு முழுமையாக கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். ஆம், கர்த்தருக்கு கொடுப்போம், ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சாரிபாத் விதவை நாம் பார்த்தோம் என்றால் அவன் எலியாவுக்கு அவன் ஒரு அடையை மாவையும் அங்கே ஒரு அடையை பண்ணி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே சாரிபாத் விதவை வீட்டிலே எண்ணெய் மாவு இல்லாமல் குறையாமல் அங்கே காணப்பட்டிருந்து நாம் பார்க்கிறோம். ஆம், முதல் அடையை பண்ணி எடுத்து கொண்டு வா என்று அந்த தீர்க்கத்தை சொல்கிறார். அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த சாரிபாத் விதவை அங்கே முதல் அடையை பண்ணி அந்த தீர்க்கதரிசியிடம் கொடுக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆம், பஞ்ச காலம் முடியும் வரை
அந்த எண்ணெய் மாவு குறையவில்லை. அப்படி என்றால் நாம் முதலாவது கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், இயேசு இருக்கும் இடத்தில், இயேசு வந்த இடத்தில் பெருக்கம் உண்டாகும். அதை லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். இயேசு அந்த படகில் ஏறினார். அது சீமனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் இயேசு அந்த படகுக்கு வந்தார். அங்கே பெருக்கம் ஏற்பட்டது. இயேசு வந்த இடத்திலே, இயேசு இருக்கிற அந்த இடத்திலே, அந்த ஸ்தலத்திலே நிச்சயமாக பெருக்கம் ஏற்படும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவன் ஆழத்திலே அங்கே வலையை போட்டான். மீன்களை அதிகமாக, மிகுதியான மீன்களை பிடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது உண்மையாய் கர்த்தருக்கு அன்பு கூறி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். ஆம், கடலிலே நாம் முத்து குளிக்கிறவர்கள் ஆழத்திலே போய், கடலின் ஆழத்திலே போய் அங்கே மூழ்கி முத்து எடுக்கிறார்கள். ஆம், ஆழத்துக்கு போனாதான் முத்து கிடைக்கும். நாம் ஆழமாய் நாம் செபிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு உருவாக என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், கர்த்தரை நாம் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆம், கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியத்தையும் அதிசயமான காரியங்களையும், நீங்கள் எண்ணி முடியாத அதிசயம் அற்புதம் கர்த்தர் செய்வார். ஆம், நாம் கர்த்தரை முழு இதயத்திலும் முழு பலத்தோடும் நாம் அவருக்கு அன்பு கூறி நாம் அவரை ஆராதிப்போம். ஒன்றுமில்லாமல் இருந்தான் பேதுரு, ஒன்றுமில்லாமல், ஒரு மீன் கூட அகப்படாமல் ஒன்றுமில்லாமல் இருந்தான். கர்த்தர் அந்த இடத்திற்கு வந்தார். கர்த்தர் வந்த இடத்திலே அற்புதம் உண்டு. கர்த்தர் வந்த இடத்திலே அதிசயம் நடக்கும். கர்த்தர் இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் இருக்கிற இடத்திலே நீதி பெருகும். கர்த்தர் இருக்கிற இடத்திலே கிருபை பெருகும். ஆம், ஒன்றுமில்லாத இருந்த அந்த பேதுருவை கர்த்தர் பெருக பண்ணினார். நிறைவானதை தருவார். ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதே, என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று நீங்க நினைக்க வேண்டாம். ஒன்றுமில்லாதிலிருந்து கர்த்தர் அநேக அற்புதங்களை, அதிசயங்கள் செய்ய முடியும். உங்களை பயன்படுத்துவார், உங்களை உபயோகப்படுத்துவார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிங்கக்குட்டிகள் தாஞ்சி இருந்து பட்டினியா இருக்கும். கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம், ஒன்றுமில்லாதிலிருந்து நிறைவானது தருகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிறார்.
நிச்சயமாக எல்லா காரியத்திலும் இயேசு உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அங்கே பேதுருவின் படகில் இயேசு வந்து உட்கார்ந்த உடனே, அதாவது இயேசு அங்க வந்து இருந்தது நிமித்தமாக அங்க பெருக்கம் ஏற்பட்டது. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். எப்பொழுது நீங்களை கர்த்தரை துதித்து பாடும்போது உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். ஆம், கர்த்தரை நாம் துதிக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மையிலே பெருக பண்ணுவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை நாம் சங்கீதம் 21 அதிகாரம் 21 வசனம் 22 வசனத்திலே நாம் பார்க்கலாம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனை, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தரை நாம் பாடி துதிக்கும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஆம், கர்த்தரை நாம் துதித்து பாடி சுரமண்டலத்தை கொண்டு அவரை பாடி துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை பெருக பண்ணுவார். ஆம், முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார் என்று பார்த்தோம். மூன்றாவது கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று நாம் பார்த்தோம். இயேசு இருக்கிற இடத்திலே இறுக்கம் ஏற்படும் என்று நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தரை நாம் துதிக்கும் போது, கர்த்தரை துதித்து பாடும்போது அங்கே பெருக்கம் ஏற்படும் என்று நாம் பார்த்தோம். இப்படியாக கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். திருப்தியாக்கி